கடகம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுப அமைப்புகள் இப்போது நடக்குது. மெதுவாக நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு கடகராசிக்காரங்களுக்குன்றதான் உண்மை. ரொம்ப நல்லது இப்போது இப்போ படிப்படியாக நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராஜயோகாதிபதியாகிய 9ஆம் அதிபதியாகிய குரு பகவான் இப்போது 50 நாட்களுக்கு அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார். இந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறது கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள். கடந்த ஒரு 3 வருடங்களாகவே 4 வருடங்களாகவே கடுமையான பலன்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு 50 நாட்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி கண்டிப்பாக அமையுங்க. என்ன அஸ்திவாரம்? குடும்பத்தில் ஒரு அஸ்திவாரம் இருக்கலாம், வேலையில் ஒரு அஸ்திவாரம், வேலையே ஒரு நல்ல அஸ்திவாரத்திற்காக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், தொழில் புதிதாக ஆரம்பிக்கலாம், வியாபாரம் புதிதாக ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு முடிவையும் அட்டகாசமாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்திருக்கின்றன. ராசியில் உச்சகுரு, அதாவது பாக்கியாதிபதியாகிய உங்களுக்கு சகலத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போது ராசியில் உச்சம் பெறுவதால் முகம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, முகம் அப்படியே பொலிவோடு இருக்கக்கூடிய தன்மை, மனசில் ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, எதையும் சாதிக்கலாம் என்ற அடுத்தவர்கள் உதவியின்றி தானே தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மை. அண்ணன் கொடுக்குறாரு, அக்கா கொடுக்குறாங்க, தம்பி கொடுக்குறாரு, தங்கச்சி கொடுக்குறாரு, அப்பா அம்மா தேவையில் இருக்கிறேன், பொண்டாட்டி தேவையில் இருக்கிறேன், புருஷன் தேவையில் இருக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுப்பக்கூடிய, அப்படியே வெளியேற்றி நம்முடைய சொந்த காலில் நம்ம இருக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த 50 நாட்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக கிடச்சிடும். குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். தன்னுடைய வீட்டை அவர் தானே பார்க்க போவது என்பது மிகப்பெரிய யோகம். குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்மக்கிட்ட நல்ல தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தூர இடத்துல வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறாங்க, வரமாட்டேன்றாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய மனவேதனையோடு இருக்கக்கூடிய கடகராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் குழந்தைகள்கிட்ட இருக்கின்ற மனமாற்றத்தை நீங்களே கவனிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படக்கூடிய தேவையில்லாத அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். கடந்த காலத்தில் இந்த அமைப்புகள், அதாவது திருமண அமைப்புகள் கை கொடுக்காமல் போனவர்கள், கணவன் மனைவி பிரிவினை இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது அது கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கின்றன. புதிதாக ஏற்கனவே காதல் முறிந்தவர்கள், அதாவது அஷ்டமச்சனியின் போது லவ் பேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காதல் முறிந்தவர்களுக்கு புதிய காதல் வரக்கூடிய அமைப்பு. இந்த 50 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியிலேயே யார் வாழ்க்கை துணை என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு. இதுவரை நடக்காத சில விஷயங்கள் எல்லாம் தடங்கலின்றி நடக்கக்கூடிய அருமையான அதிசார குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. இந்த 2025 குருப்பெயர்ச்சி, அதிசார குருப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்